தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நடிகர் நாசர் வலியுறுத்தியிருக்கிறார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள நாடக நடிகர்களிடம் ஆதரவு கோரும் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. அதில் நடிகர்கள் நாசர், விஷால், கார்த்தி, கருணாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நாசர், தேர்தலை பொறுத்தமட்டில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் நடிகர் சங்கத்தை பிளவுபடுத்தும் நோக்கில் இந்த தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படும் இந்த தேர்தல் மக்களின் கவனத்தை பெற்றுள்ளது என்று நடிகர் கருணாஸ் கூறினார். இந்த தேர்தலில் நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடிகர் சரத்குமாரை எதிர்த்து இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நடிகர் விஷால் தெரிவித்தார். இந்த தேர்தல் மிக ஒழுங்காக, கண்ணியமாக, வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு இந்த அறிவுரை சொல்ல வேண்டும். தவிர இதில் சமரசம் என்ற பேச்சுக்கு ரெண்டு பேரும் இணைந்து வேலை செய்யணும் தான் நாங்கள் வந்துக்கிறோம். சங்கத்தினுடைய நடவடிக்கைகள், சங்கத்தினுடைய கடமைகள் எல்லாவற்றிலும் இந்த தேர்தலுக்கு பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை அந்த சமரசத்தை நாங்கள் ஒன்றுகொள்கிறோம். என்னோட பர்சனல் வெண்டேட்டாக்கு ஒருவேளை இந்த நடிகர் சங்கத்தில் இந்த சங்கம் பிரச்சனை எடுத்துட்டு கையில நான் செயல்பட்டேன்னா என் பின்னாடி நான் ஒன்றுதான் இருப்பேன். இத்தனை பெரியவங்க, இத்தனை சீனியர் ஆக்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மைண்ட் ஆஃப் தி ஹோம். நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் வெளிப்படையான நிர்வாகமும் அவர்களுடைய சுய மரியாதையும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான ஒரு உத்தரவாதமும் கொடுக்கக்கூட வேண்டும் என்கின்ற நிலையை வலியுறுத்தித்தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அடிப்படையான கேள்விகள் கேட்டு பதில் கிடைக்காததுனால இப்ப நாங்க தேர்தலுக்குள்ள வந்திருக்கோம். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. நம்மால ஈஸியா இருக்கிற நாடக கலைஞர்கள் நல்லது செய்ய முடியும்னு நம்புறோம். அதுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பமா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த தேர்தலில் நாங்க வெற்றி பெற்று நிச்சயம் இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்ய போறோம்.